எஃப்ஐஆர்ல என் பேர் ஏன் இல்லை? ஆதவர்ஜுனா இருக்காரு, அந்த ஆதவர்ஜுனா பேர் இந்த எஃப்ஐஆர்ல இல்லையே. இப்ப நான் சிபிஐ ஆபீசர், நான் கேட்கிற குற்றம் யாரால நிகழும்? ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்போ விசாரணை நடக்கலாம். விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசும்போது இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லணும்? நான் சொல்றேன். இப்போ அந்த 41 இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும். நான் தனிப்பட்ட முறையில் அவங்களை சந்திச்சிருக்கேன். அவங்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்துருவேன். என்னை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க என் பையன். இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கு? சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆர்ல என் பேர் ஏன் இல்லை? புஷியானந்த் தான் வேனில் ஏறி சொல்றாரு பேருந்துல. இப்போ அவர் அந்த இடத்துல இருக்காரு. அவர் இவர் யாரு? ஆதவர்ஜுனா இருக்காரு. அந்த ஆதவர்ஜுனா பேர் இந்த எஃப்ஐஆர்ல இல்லையே. குற்றம் யாரால நிகழும்? நான் கேட்கறது. இப்போ நான் சிபிஐ ஆபீசர், நான் கேட்கிற குற்றம் யாரால நிகழும்? யாரால நிகழுது? யாரு யாரால நிகழுது? யார் வருகையால நிகழுது? அதுக்காக போடலைன்னா வண்டியில ஏறினோன்னு என்ன சொல்றீங்க? என்னை பத்திரமா பாதுகாத்து நீ கொண்டு வந்து காவல்துறைக்கு நன்றி சொன்னது. ஒரு குற்றம் நிகழ்வு. அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி நான் வரலைன்னா கூட்டல, என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம். அப்ப யார் காரணம்? அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்ப விசாரணை எப்படி இருக்குன்னு பாக்க. சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும்? எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பார்த்துக்கிட்டு அது எங்க போய் விசாரிக்கும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.